வெயிட் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஆசீர்வாதமே இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேன். என் வாழ்க்கையில மட்டும் ஒரு ஆசீர்வாதமே இல்ல. ஆசீர்வாதம்னா ஒரு மேன்மை, ஒரு உயர்வு. அது எல்லா விதத்திலயுமே. என்ன உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் இல்லையே, அ அப்படின்னு சொல்லி உங்க சமாதானம், சுகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா குறிப்பா உங்களுடைய பொருளாதாரத்துல சில காரியத்துல நான் ஆசீர்வாதமாவே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏழ்மையா தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமை உங்க வாழ்க்கையில இருக்குதா? மனநலம்ன்றத விட அதுதான் ஏன் நெஜம். என் வாழ்க்கையில நான் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அதிகாரியாக. எதுல? அநேகத்துக்கு மேல, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அதிகாரியாய், வேலைக்காரனா வைப்பேன் பைபிள் சொல்லல. எல்லாவற்றிற்கும் மேலாக, அநேகம் என்று சொன்னால் ஒன்னிலிருந்து அந்த உதாரணத்துக்கு 100 வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த 1லிருந்து 100 வரைக்குமே, எல்லாவற்றிற்குமே, அநேகத்துக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காத காரியத்துல நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வசனம் பொய் சொல்லாது இல்லையா? வசனம் உண்மைதான் சொல்லும். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஐயோ எனக்கு ஒரு மேன்மை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல நான் உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்றேன். ஆனா அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். யார நான் அநேகத்துக்கு மேல அதிகாரியா வைப்பேன்னா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்துக்கு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உண்மையுள்ள மனுஷனை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக, ஆளுகை செய்கிறவங்களாக, ஐஸ்வர்யவானாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, என்னுடைய வேதாகம கல்லூரியில நான் படிக்கும் பொழுது, 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது, அந்த மெஸ் டிபார்ட்மெண்ட்க்கு என்ன லீடரா வச்சிருந்தாங்க. அந்த ஒரு மாசம் ஃபுல்லா நான் தான் அந்த மெஸ் டிபார்ட்மெண்ட்டை நடத்தணும். அப்ப என் கையில 60,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. எங்களுடைய காலேஜ்ல 60,000 பணத்தை என் கையில கொடுத்தாங்க. பாருங்க, 2009வது வருஷம். அப்ப 60,000 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை வச்சு நான் தான் ஒவ்வொரு நாளும் என்ன காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், நைட்டுக்கு என்ன டிஃபன், அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், டீ கொடுக்கணும், எல்லாம் நான் தான் ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணணும், அந்த பணத்தை நான் தான் கையாளுகை செய்யணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பணத்தை ஒவ்வொரு நாளும் நான் வச்சு நான் பயன்படுத்தும் பொழுது, அந்த பணத்துல ரொம்ப உண்மையா இருந்தேன். நானுடைய வேதத்தை வச்சு சொல்லுவேன். அதுல ஒரு ரூபாவை கூட என் சொந்த செலவுக்குன்னு நான் என்ன பண்ணல, எடுக்கவே இல்லை. ஆனா அன்னைக்கு எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. நான் அப்போ ஆண்டவரோட இருந்ததுனால இந்த பணத்தை முழுவதும் ஞானத்தோட செலவழிக்கணும், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நான் உண்மையா இருந்தேன். ஆனா இன்றைக்கு அதை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. உண்மையுள்ளவனை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஊழிய பாதையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தர் என்னை சிறுமையாய் வைக்கவில்லை, என்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில உங்க கையில ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? உங்க குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, உங்க பிசினஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, உங்களை சுத்தி என்னென்னலாம் ஆண்டவர் உங்களை ஹேண்டில் பண்ணும்படி உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ அதுல நீங்க உண்மையா இருங்க. மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நமக்கு அது தேவையில்லை. நம்ம உண்மையா இருப்போம். கர்த்தர் நிச்சயமா உங்களை அநேகத்துக்கு. எப்படி பாஸ்டர் நான் உயர முடியும்? என்னை யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பா நடக்க போகுது. நான் ஜெபம் பண்றேன். அன்பு தகப்பனே, பிள்ளைங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டத்தோட இருந்தாலும்ப்பா, எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் ஆண்டவரே, இப்படி வசனம் சொல்லுது, அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்றீங்களே, அந்த உண்மையான பிள்ளைகளை நிச்சயம் நீங்க உயர்த்த போறீங்க. ஆசீர்வதிக்க. ஆமென்.